Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 446 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பகி எப்படியாச்சும் பாத்ரூம் போற கேப்ல ஏதாச்சும் ஒரு ஐடியாவை எடுத்துடலாம்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு கடைசி வரைக்கும் ஐடியா வரல, ஆனா பாத்ரூம் மட்டும் நல்லா வந்துச்சு. அதனால நல்லா ஊத்திட்டு இருப்பான். என்ன பாஸ் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கீங்க, டேங்கி இது ஓட்டை ஆயிடுச்சா, சீக்கிரம் வாங்க போலான்னு கூப்பிடுவானுங்க. போய் என்னடா பண்ண போறோம், என்ன ஐடியா பண்ணாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகலையேன்னு முழிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் ஒருத்தன் அடிச்சு புடிச்சு வந்து, கேப்டன் பகி நீங்க ஒரு விஷயத்த கேட்டே ஆகணும், என்னன்னா அந்த டோர் காணாம போயிருச்சும்பா. அது அவனுக்கே ஷாக்கு, எது டோரு காணாம போயிருச்சான்னு. எல்லாம் வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிருவாங்க. ஏன்னா அங்க பாய்சனோட இருந்த அந்த டோரு இப்ப ஓப்பனா ஃப்ரீயா, எந்த ஒரு தடுப்பும் இல்லாம, எந்த ஒரு செக்யூரிட்டி கார்டும் இல்லாம அப்படியே ஓன்னு கிடக்குது. மொத்தத்துல பாய்சன் இல்ல. அப்புறம் என்ன, இது போதுமே பக்கிக்கு, எப்படி போக வச்சிட்டோம் இல்ல, எவ்வளவு வேலை பார்க்க வேண்டி இருக்குது. ஆனா எப்படியோ போக வச்சிட்டாலன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ஒரு டவுட். ஆனா அவனுங்க பக்கியை பார்த்து மிரண்டுட்டானுங்க. அந்த பாய்சன் கூட சண்டை போட்டு அதையே அசால்ட்டா வரட்டி இருக்கான்னா கேப்டன் பகி சாதாரண ஆளே இல்ல, இது வேற 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 லெவலும்பாங்க. ஆனா மிஸ்டர் 3க்கு ஏதோ ஒன்னு சரியில்லைன்னு தோணும். அது எப்படி திட்டிய பாய்சனை போக வைக்க முடியும், ஏதோ சரியில்லையாமா. பண்ணே பகி, அதான் பிளாக் ஓபன் ஆயிருச்சுலடா, என்ன ஃபாலோ பண்ணி என் பின்னாடியே வாங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவானுங்க. சோ இப்ப அவங்க எப்படியோ எந்த பஞ்சாயத்து இல்லாம லெவல் 1க்கு போயிடலாம். அதே நேரம் இங்க லெவல் 4ல இருக்க ஆளுகெல்லாம் லூஃபிய பேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. என்னன்னா அவன் அந்த ஹனிபால் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனை போட்டு என்ன அடி அடிச்சாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கான். உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன்னு. சொல்ல போனா லூஃபிக்கே அடிச்சு அடிச்சு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் போய் ஏச காப்பாத்தியே ஆகணும். ஆனா ஹனிபாலுக்கு ஜெயில இருந்து கைதிகளை தப்பிக்க விடக்கூடாது. அதனால அவன் என்ன சொல்லுவான், நீ உன் அண்ணனை காப்பாத்தணும்னு சொல்ற, ஆனா அவனால சொசைட்டிக்கே ஆபத்து மட்டும்தான். சோ அப்படி ஒருத்தனையும் உன்ன மாதிரி ஒருத்தனையும் நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனால முடியாட்டியுமே கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். உடம்பு பூரா ரத்தமா ஒழுகும். சொல்ல போனா அப்படியே ஊத்திட்டு இருக்கும். நீங்க எல்லாம் பைரட்ஸுங்க, உங்களுக்கு எல்லாம் நீதி நேர்மைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, உங்களால என்னைக்குமே இன்னசென்ட் பீப்புளுக்கு எல்லாம் ஆபத்துங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க அப்படி கஷ்டப்பட்டு போராடுறத பார்த்து அங்க இருந்த காட்ஸுங்க எல்லாம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் இவங்க வைஸ் வார்டன் ஹனிபால் எந்திரிச்சு நின்னான்னா அடி வாங்கியே செத்துருவான். என்ன அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பைரட்ஸுங்களால நார்மல் பீப்புள்ஸால கடல்ல நைட்டு நிம்மதியா தூங்க முடியல. எப்ப என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்திலேயே இருக்காங்க. அதனாலதான் அவங்க எல்லாத்தையுமே சேஃபா வைக்கிறதுக்காக இவங்கள மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சு வைக்கிறாங்களாமா. இங்க இருக்கிற எல்லா பிரிசனர்ஸையும் வெளியில விட்டா அப்புறம் இந்த மொத்த உலகமுமே நரகமா மாறிடும். அதுக்காக நான் ஒரு போதும் அலோவ் பண்ண மாட்டேன். இங்க இருந்து உன்னால ஒரு ஸ்டெப் கூட வெளியில எடுத்து வைக்க முடியாதா அப்படின்னு கத்துவான். அப்படி அவன் பேசுறத கேட்டுட்டு அவனோட காட்ஸுங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா வெறியாவும். இங்க லூஃபி காண்டாயிருவான். அவனுக்கு இப்ப எப்படியாச்சும் அவங்க அண்ணனை காப்பாத்தணும். இவன் சொல்றதும் நியாயம் தான். ஆனா நம்ம பையன் என்ன மத்த பைரட்ஸுங்க மாதிரி அநியாயமா பண்ணிட்டு தெரியறான். இவன் சொன்னதை கேட்டு நடக்க, அதனால எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு தான் பாப்பான். ஆனா அப்படியே சுத்தி சுத்தி படிக்கட்டை காமிக்கிறாங்க. லைனா நின்னுட்டு இருப்பானுங்க. இவனுல எல்லாம் தாண்டி போகணும்னா கஷ்டம் இல்ல, கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளதான் அந்த வார்டன் வந்து பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுருவானே. சோ இப்படி நிலைமை இங்க சீரியஸா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பிளாக் பியர்டு அவன் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அங்க காலி பண்ணிக்கிட்டே வருவான். ஸ்டெப்ஸ்ல நின்னுட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டே வருவான். இப்ப லூஃபிக்கு ஏச காப்பாத்துற தவிர வேற எதை பத்தியும் சுத்தமா கவலை இல்ல. அதனால ஒழுங்கா வழிய விடு, நான் போகணும்னு அவ்வளவு சொல்லுவான். அவன் உனக்கு நான் சொல்றது புரியலையா, உன்னை நான் வெளியில விட முடியாது, விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து பயங்கரமா கத்துற சவுண்டு. என்னடான்னு பார்த்தா கருப்பா போக மாதிரி வந்து அங்க இருக்க எல்லா காட்ஸையுமே கண்ணா பின்னான்னு அப்படியே மறைய வச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாம் பிளாக் பியர்டு தான். ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே பீதி ஆவாங்க. லூஃபியே ஒரு செகண்ட் மிரண்டு போய் தான் பாப்பான். அதுக்கப்புறம் தான் பிளாக் பியர்டு என்ட்ரி கொடுத்து, என்னப்பா ரைட்டா ராங்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கியா, பேசாம ஒண்ணு பண்ணு, நீ அந்த உலகத்தோட எண்டுக்கு போ, அங்க போனாலும் உனக்கு ஆன்சர் கிடைக்காதான்னு சொல்லி அவன் மூஞ்சோட ஒரே மிதி. அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்த வைஸ் வார்டன் அங்கேயே பேன்னு விழுந்துருவான். ஏன்னா மிதி சாதாரண மிதி இல்ல, கொடூரமான மிதி. அந்த டைம் இந்த காட்ஸ் எல்லாத்தையுமே வரும்போது டார்க்னஸ் குள்ள இழுத்தான்ல, மறுபடியும் அதுக்குள்ள இருந்து அப்படியே பேன்னு வெளியில வந்து விழுவானுங்க. லூஃபி பார்த்துட்டு வாய பொளந்துருவான். என்னன்னா இவனை தானே அவன் ஜெயா ஐலாண்ட்ல மீட் பண்ணா, மாத்தி மாத்தி ஒரே டேபிள் உட்காந்து போட்டி போட்டு தின்னானுங்களே, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியல. அந்த பிளாக் பியர்டு இங்க நம்மளுக்கு எல்லாத்தையுமே லைனா பார்த்துட்டு, உங்க எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ முக்கியமான வேலையில இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேஷுவலா பேசுவான். அந்த ஜிம்பை பைய தான் பார்த்துட்டு, உனக்கு இங்க என்னடா வேலை டீச்சம்பான். அதுக்கப்புறம் அவனை அப்படி கூப்பிடணுமா இல்ல பிளாக் பியர்டுன்னு கூப்பிடணுமான்னு கேட்பான். லூஃபிக்கு மறுபடியும் ஷாக்கு, எது இவன் தான் பிளாக் பியர்டான்னு. அங்க அவன் ஜிம்பை கிட்ட என்ன சொல்லுவான், நீ ஏசு கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ இப்ப தப்பான கூட்டத்து கூட இருக்க, அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிப்பானா. லூஃபி அப்படியே பார்த்துட்டு பிளாக் பியர்டான்னு சொல்லி பயங்கரமா காண்டாவான். ஏன்னா அவங்க அண்ணனை அந்த அலபாஸ்டால கடைசியா பார்க்கும்போது அவன் அந்த டைம் என்ன சொல்லியிருப்பான், பிளாக் பியர்டை தேடுறதா சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் அவனோட க்ரூ மெம்பரையே கொண்டிருக்கான். அதெல்லாம்
மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்லி அவனை போட்டு தள்ளதான் இவன் கிளம்பி வந்திருப்பான். அந்த பிளாக் பியர்டை நம்மளால ஜெயா ஐலாண்ட்ல பாத்திருப்பான். அன்னைக்கு தெரியல இவன் தான் அந்த பிளாக் பியர்டுன்னு. ஆனா நம்மளால பார்க்கும்போது அவன் பைத்தியக்கார மாதிரியும் பிச்சைக்கார மாதிரியும் தான் இருப்பானே தவிர பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி காட்டிக்கவே இல்ல. ஏச காப்பாத்து வரதுக்கு முன்னாடி நம்ம தாய் கிளவி ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஏச தோக்கடிச்சது பிளாக் பியர்டு. அவன் தான் வார்லாட் ஆகிறதுக்காக ஏச கொண்டு போய் கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டான். சோ இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே காரணம் ஆரம்பம் எல்லாமே இந்த பிளாக் பியர்டு தான். அப்படியே கொலை காண்டாய் அவன் முன்னாடி போய் நின்னுகிட்டு இதான் பிளாக் பியர்டான்னு கேட்பான். அட ஆமாப்பா என் பேரை ஒன்றை சொல்லலையா? என்ன லூஃபி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? நீ ஏஸ் கமாண்டர் பிரதர்னு கேள்விப்பட்டவன நான் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆனேன். ஆனா இந்த மாதிரி ஒரு டைம்ல நீ இங்கயா இருக்கணும்? இங்க இருந்து இந்த உங்க அண்ணனை போட்டு தள்ளத பார்க்காம நீ மிஸ் பண்ணிருவியே அப்படின்னு நார்மலா இருந்த லூஃபிய இன்னும் கொலைவெறித்தனமா கொலை காண்டாக்கி விடுவான். அதுக்கப்புறம் குரோக்கோடைலையும் வெறுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். நீ தானே இதுக்கு முன்னாடி இருந்த வார்லாடு குரோக்கோடைல், லூஃபி கையில கூட தோத்து போனியே. அந்த டைம் எல்லாம் நான் வார்லாடு ஆகுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா? அதனால இப்ப உன்னை கொன்னாதான் என்னோட பவர் என்ன எபிலிட்டி என்னன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட காட்ட முடியும். அப்படி இப்படின்ட்டு ஓவரா அவன் பாட்டுக்கு பெரிய வெண்ண மாதிரியே பேசிட்டு இருப்பான். அது லூஃபிக்கு காண்டாவும். அட அவனை பில்டப் பண்ணிட்டா பரவாயில்ல, நம்ம ஆளுகளை வெறுப்பேத்துற மாதிரியும் வெறியேத்துற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஏஸ் கூட கடைசியா நடந்த சண்டையப்ப என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா ஏஸ் இவனை போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணா அவன் நான் ஒயிட் பியரையே போட்டு தள்ளி நான் பைரட் கிங்கா மாற போறேன்னு சொல்லுவான். அதுக்கான ஸ்டார்டிங்கே நம்ம லூஃபியை போட்டு தள்ளதான் சொல்லுவான். ஏன்னா வாட்டர் செவன்ல நம்மால அந்த டைம் பெரிய பஞ்சாயத்து பண்ணியிருந்தான். அவனை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு கிஃப்டா கொடுத்தானுங்கன்னா இவனுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட்டும் கிடைக்கும். அதை வச்சே இவன் ஈஸியா என்ன நினைக்கிறானோ அதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆச்சு ஏஸ் ஏதோ நார்மலா அடிச்சிருப்பான். ஆனா இப்ப இவன் தம்பியை கொல்ல போறான்னு சொன்னதுனால தான் அவன் வெறி பிடிச்சு சண்டை போட்டிருப்பான். இவனால அவன் தம்பிக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு. ஆனா கடைசியில நிலைமை எல்லாம் தலையில மாறிடுச்சு. அவன் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி அவன் மாட்டிட்டான். ஒயிட் பியர்ட் கப்பல்ல கிரைம் பண்ணிட்டான்னு சொல்லிதான் ஏசு அவனை சேஸ் பண்ணி வந்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நேருக்கு நேரு சண்டை போட்டாங்க. அந்த டைம் கூட ஏசு பவரை டிபெண்ட் பண்ணி பேசல. ஏன்னா அவன் அப்படி பவரை டிபெண்ட் பண்ணி பிறந்திருந்தானா நான் பிறந்ததே வேஸ்ட், என் வாழ்க்கையில எப்பவுமே எதையுமே நான் விட்டுட்டேன்னு சொல்லி வருத்தப்பட மாட்டேன். அது உனக்கு புரியுதாடா முட்டாப்பாயில நீ இருப்பான். சூரியனா இல்ல இருட்டான்னு பாத்தீங்கன்னா சூரியனே இருட்டுக்குள்ள இருந்து தாண்டா வெளியில வருது. அப்ப நான் தாண்டா வின்னரு, வா நீயா நானு பார்த்தலாம் இருப்பான். அவனுக்கு ஒயிட் பியர்டா கிங்கா வைக்கணும் அவ்வளவுதான். அதனால உன்னை விட மாட்டான்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வெறியோட சண்டை போட்டு அட்டாக் பண்ணிருப்பானுங்க. கடைசியில பிளாக் பியர்டு வின் பண்ணிட்டான். அவனுக்கு தான் ரெண்டு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. அதனால ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வின் பண்ணதான் செய்வான். அந்த டைம்ங்கும் போது அவன் வேணும்னே இவங்களை விட்டுருந்தான்னா அது ஒயிட் பியர்டோட பேருக்கும் கெட்ட பேரு, தன்னோட தம்பியவே சாக விட்டான்னு கெட்ட பேரு வரும். இப்ப அவனுக்கு ஆளுகெல்லாம் என்ன சொல்லுவானுன்னா அவன் வார்லாடா மாறுறதுதான் இவ்வளவு டகால்ட்டி வேலை பண்ணான். அது எல்லாத்தையுமே இப்ப பண்ணிட்டான். அதனால இப்ப லூஃபி எல்லாம் தேவையில்லையாமா. நீ வேணா அவனோட கல்லறைக்கு போய் உன்னோட மரியாதையை செலுத்திட்டு வா. அவன் மட்டும் இல்லன்னா இந்நேரத்துக்கு உனக்கு புதைச்சு பாலே ஊத்தி இருப்பாங்க. அப்படி இப்படின்ட்டு ஓவரா வாய் பேசுவானா. உடனே லூஃபி செம்ம காண்டாகி செகண்ட் இயருக்கு போய் நீ அவ்வளவு பெரிய பிஸ்தானா என்ன ஏன்டா இப்ப கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்பான். என்ன பையன் இவ்வளவு தைரியமா பேசுறானேன்னு அப்படியே ஷாக் ஆயிருவான். அடுத்த செகண்டே கம்னு சொல்லிட்டு கையை நீட்டுவானா. என்ன பண்றான் இவன் அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பான். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த செகண்ட் பிஸ்டல்னு சொல்லி ஓங்கி ஒரே அடி. அப்படி அவன் அடிச்சல பிளாக் பியர்டு கண்ணா பின்னான்னு தெரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.